ஸோ வணக்கங்க. ஸோ இன்னியோட எபிசோடில் நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னாக்கா வர்க்கலா பீச்சுங்க. ஸோ வர்க்கலா பீச் இப்போ தான் வந்தேன். ஸோ இந்த வர்க்கலா பீச் எப்படி இருக்குன்ட்டு நீங்களே பாருங்களேன். ஸோ அப்படியே வர்க்கலா பீச்சுக்கு வந்தேன். ஸோ இங்கே எங்கன்னா கூகுளெலாம் பார்த்து நல்லா அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ் இதெல்லாம் நிறையவே இருந்துச்சு. ஸோ எப்படி இருக்குதுன்னு பார்க்கலான்ட்டு வந்தேன். ஸோ என்னன்னு தெரில, இங்கே ஒன்றுமே அட்வென்ச்சர் கேம்ஸே நான் பார்க்க முடியலங்க. எந்த அட்வென்ச்சர் கேம்ஸுமே இங்கே இல்லை. பட் என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இங்கே நான் பார்த்தேனாக்கா, இங்கே வந்து பீச்சில் கிட்ட பூஜை பண்ணுறாங்க. அங்கே என்னன்னாக்கா இந்த இறந்துருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து இந்த பூஜை பண்ணுறதெல்லாம் அங்கே பண்ணுறாங்க. ஸோ அது மேபி இங்கே நிறைய ஃபேமஸ் போல். ஏன்னா இங்கே தான் அங்கே கோயில் இருக்குது. எல்லாம் இங்கே வந்து பூஜை பண்ணிவிட்டு ஸோ அந்த கோயிலில் போயிட்டு வராங்க போல். அங்கே பாருங்கள் எல்லாம். ஸோ இந்த இடத்துல பூஜை பண்ணிட்டு எல்லாம் போகிறாங்க பாருங்கள். கடலுக்குள்ளே அந்த இதை கரைக்கிறதுக்கு போகிறாங்க பாருங்கள் கிட்டத்தை. ஸோ இங்கே வந்து பூஜை பண்ணுறாங்க எல்லாமே. ஐயருங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ எல்லாம் இங்கே பூஜை பண்ணிட்டு இதோ போகிறாங்க. அஸ்தி கதை கொடுத்துட்டு போகிறாங்க. ஸோ அதுதான் மேபி இங்கே அது ஃபேமஸ் போல். இங்கே எல்லாம் வந்து இங்கே பூஜை பண்ணிவிட்டு எல்லாம் அதை போய் பிண்டத்தை போய் பீச்சில் கரைச்சிட்டு அப்படி சாமியை கூப்பிட்டு போகிறாங்க போல. ஸோ நான் இங்கே பீச்சில் தான் வந்து நினச்சேன். ஸோ பார்த்தா அங்கே கோயில் இருக்குது. ஸோ அதுவும் பார்த்தேன். ஸோ அது மேபி ஃபுல்லு ரஷ்ஷாக இருக்குங்க. செம்ம கூட்டமாக இருக்குது. ஸோ இந்த கோயில் எப்படி இருக்குன்ட்டு காட்டுறேன் வாங்க. ஸோ இங்கே தெரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி எல்லாம் உக்காந்துட்டு ஐயருங்க பூஜை பண்ணிவிட்டு தான் அது ப்ரொசீஜர் என்ன இருக்கோ அதை பண்ணிவிட்டு ஸோ பிண்டத்தை தராங்க. இல்லை இந்த மாதிரி பாருங்கள், கடலுக்குள்ளே போய் எல்லாம் அதுக்கு தான் பாருங்கள். ஸோ எல்லாமே அதான் பண்ணுறாங்க. ஸோ கோயில் பார்த்தீங்களாங்க, இதுதாங்க கோயில். பீச்சுக்கிட்டே இருக்குது பாருங்கள். ஆனால் செம்ம கூட்டங்க இன்றைக்கி பாருங்கள். சில பேர் இங்கேயே விட்டுக்கிறாங்க பாருங்கள். சரிங்களா? புறா சாப்பிட்டுக்குது பாருங்கள் இந்த. ரொம்ப கூட்டங்க இங்கே பாருங்கள். எல்லாம் போயிட்டுக்கிறாங்க பாருங்கள் லைனாக. ஸோ இதுதாங்க அந்த கோயில். இதுதாங்க கோயில் பாருங்கள். எல்லாம் கோயிலில் முடிச்சுட்டு எல்லாம் போய் கடலில் போய் கரைச்சிட்றாங்க. இந்த சைடு பூரா அதை தான் பண்ணுறாங்கன்னு நினச்சேன். ஸோ அந்த சைடு கூட சில பேர் இருக்கிறாங்க போல. பட் கோயில் இங்கே தான் இருக்கிறதுனால எல்லாமே ஆல்மோஸ்ட் இங்கே தான் பண்ணுறாங்க. ஸோ மேபி 1 or 2 அந்த அளவுக்கு தான் இருக்குன்னு நினைக்கிறாங்க. ஸோ மேபி அதுதான் இங்கே ஃபேமஸ் போல். ஸோ அப்படியே இங்கே வர சொல்ல நான் இன்னொன்று கேட்டேங்க. இங்கே ஏதோ பிளாக் பீச்சுன்ட்டு புதுசாக ஓப்பன் பண்ணிக்கிறாங்களாம் 1 month பேக்கு. ஸோ அது என்னன்றது தெரில. ஸோ அது என்னன்றது நான் அடுத்த இதில் நம்ம பார்ப்பாங்க. என்ன பிளாக் பீச் என்னது நான் போய் பார்த்துட்டு உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ இவ்வளோ தூரம் வந்தாச்சு. ஸோ அப்படியே கடலில் காலை நினச்சிட்டு
அப்படியே கோயிலில் ஒரு தரிசனத்தை போட்டு நான் கிளம்புறேங்க. ஸோ இந்த வாக்கலா பீச் வந்து இது சிட்டிலேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தாங்க, ரொம்ப தூரம்லாம் கிடையாது. ஸோ நான் ஒரு அட்வென்ச்சர் கேம்ஸாக இருக்கும்னு நினச்சி தான் வந்தேன். ஸோ நான் நினச்சது ஒன்று, ஸோ இங்கே நடந்ததே ஒன்று. சரி ஓகே வந்தாச்சு. சரி வந்து சாமி அதை கும்பிட்டு ஒரு ரவுண்ட் அப்படியே போவோமே. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ அப்படியே பார்த்துட்டு வந்தேன். இங்கே ஒரு சாமி இருந்தார். ஸோ அவர்கிட்ட என்ன டீட்டெயில்ஸு எப்படி என்ன இதுன்னு கேட்கலான்ட்டு வந்தேன். ஸோ அவரே சொல்கிறாரு, அது என்னன்றது நீங்களே கேளுங்களேன். ஐயா வணக்கம் ஐயா. ஸோ என்னங்க ஐயா இதெல்லாம் இது பீச்சில் நிறைய பேர் இந்த திதி கொடுப்பேன். இது ஓகே ராமேஸ்வரம் காசி மாதிரி பிதர்மோட்ச பிராப்தியர்த்தம் பலிதர்ப்பணம். இது இங்கே இருக்கிறவங்க மட்டுமா இல்லை எல்லா ஊர்லேருந்து வருவாங்களா? எல்லா ஊர்லேயும் தட்சிண காசி வர்க்கலையும் பெண்ணையும் ஓகே வர்க்கம் தட்சிண காசி இது திதி கொடுத்து எல்லாம் கடலில் போய் கொண்டு பிண்டத்தை விட்டுருவாங்க. தர்ப்பணம். ஓகே இது என்ன கோயில் ஐயா? இது என்ன சாமி? ജനാർദ്ദന സ്വാമി ക്ഷേത്രം. വിഷ്ണുവിൻ്റെ ലാസ്റ്റ് അവസാനത്തെ അവതാരമാണ് ജനാർദ്ദൻ. കൽകി ജനാർദ്ദനാണ്. ഓക്കെ ജനാർദ്ദന സ്വാമിയാണ് ഇവിടുത്തെ പ്രതിഷ്ഠ. അവിടെ പൂജ പണിയിട്ട് അവിടെ നിന്ന് തിലഹവനം ചെയ്ത് കർമ്മം മുഴിക്കും. இது வந்து டெய்லி இருக்குமா? டெய்லி இருக்கும். டெய்லி എല്ലാം അമാവാസി നാളിൽ എന്താ കംപ്ലീറ്റ്ലി ജനം ഇവിടെ വരും. എത്ര വർഷമാ? എത്ര വർഷമായി ഞാൻ വന്നിട്ട്? അത് 7 years. 7 years நீங்கள் இதில் இருக்கிறீங்களா? சரி வேறு என்ன விசேஷம் இந்த கோயிலை பற்றி? கோவிலில் இந்த தர்ப்பண മെയിൻ തർപ്പണം. ഓക്കെ ജനാർദ്ദന സ്വാമിക്ക് ഇത് 4 കൈകളാണ്, 4 ഹാൻഡ്. അതിൽ 1 ഹാൻഡ് ഒരു കയ്യിൽ തർപ്പണ ജലമാണ്. ശംഖിന് പകരം തർപ്പണ ജലമാണ് ഇവിടുത്തെ പ്രതിഷ്ഠ. അതാണ് ഇവിടുത്തെ ഒരു പ്രത്യേകത. എല്ലാ വിഷ്ണുവിൻ്റെ ഇതിലൊക്കെ 4 കയ്യിൽ 4 ആയുധങ്ങളാണ്. ഇവിടെ ഒരു കയ്യിൽ തർപ്പണ ജലം ഒഴിക്കുന്ന കിണ്ടിയാണ്. ஸோ நிறைய பேர் வராங்களே வேறு வேறு ஊர்லேருந்து எல்லாமே நிறைய பேர் வராங்க. അതുപോലെ മരിച്ച ആൾക്കാർ, മരണപ്പെട്ട ആൾക്കാരെ അസ്ഥി കൊണ്ടുവന്ന് പൂജിച്ച് നിമഞ്ജന കർമ്മം ഇവിടെ ഈ മണ്ണിൽ വെച്ച് ചെയ്ത് കടലിൽ കൊണ്ട് തർപ്പണം. சரியா நீங்கள் സ്വസ്തി പ്രജഭ്യാ പരിപാലയന്താം ന്യായേണ മാർഗേണ മഹീമഹിഷ ഗബ്രാഹ്മണഭ്യാ ശുഭമസ്തു നിത്യം ലോകാ സമസ്താ സുഖിനോ ഭവന്തു സർവേ ലോകസുഖിനാ സർവേ സന്തു നിരാമയാ സർവേ ഭദ്രാണി പശ്യത് കുഞ്ചുമാ ദുഃഖമപ്പുനയാത്. ഓം സഹനാ ഭവതു സഹനൗ പുനക്തു സഹവീര്യം കരവാവഹേ തേജസ്വി നവതീതവസ്തുമാ വിദ്വാക്ഷാവഹേ. ഓം ശാന്തി ശാന്தி சாந்தி. ஓகே நன்றியா. உங்கள் இதில் வீடியோ கொடுத்தது ரொம்ப நன்றி. ஸோ அவருக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் எல்லாம் நல்லபடியாக சொன்னாங்க, கேட்டதுக்கு நல்லபடியாக சொன்னார். ஸோ ரொம்ப நன்றி ஐயா, ரொம்ப நன்றி சொல்லியிருந்துக்கு. நன்றி. ஸோ இதுதாங்க டீட்டெயில்ஸு. ஸோ இது நம்ம தெரியாமல் சும்மா சொல்லக்கூடாதுன்னு நினச்சேன். ஸோ அதனால தான் ஒரு சாமிக்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு வந்தேன். ஸோ அதுக்கப்புறம் கடவுள் பார்த்திங்கன்னா ஜனார்தனர் டெம்பிள் அங்கே அது. ஸோ அதுதான் இங்கேருந்து நிறைய ஊர்லேருந்து வராங்க. ஸோ வந்து இங்கே திதி கொடுக்குறாங்க, சில பேர் அஸ்தி கறிக்கிறாங்க. ஸோ எல்லாமே இங்கே பண்ணுறாங்க. ஸோ பண்ணிவிட்டு ஸோ சாமியை வேண்டிட்டு போகிறாங்க. ஸோ ஓரளவுக்கு இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகேங்களா. பாருங்கள் கடல்லேருந்து அங்கே வந்து ஸோ இந்த வழியாக தாங்க அப்படியே மேலே போகணும். கோயிலுக்கு இந்த வழியாக போகணும், ஒரு 1/2 கிலோமீட்டர் போடுங்க. ஸோ அந்த பீச்சுக்கிட்ட வந்து அந்த கோயிலில் வந்து பிண்டத்தை கொடுக்குறாங்க. ஸோ அங்கேருந்து 1/2 கிலோமீட்டர் அப்படியே மேலே வந்தோன்னா அதாங்க கோயில். ஸோ பீச்சுக்கிட்ட இருக்கிறது வந்து பிண்டத்துக்கு மட்டும் பண்ணுறாங்க இந்த இறந்தவங்களுக்கு. அதை முடிச்சுட்டு இங்கே கோயில் வந்து அங்கேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் மேலே வரணுங்க. ஒரு 1/2 கிலோமீட்டர் இல்லை, ஒரு 200-300 மீட்டர்ஸ். இதுதாங்க அந்த கோயில். ஸோ இந்த மரத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாம் பொம்மைங்க கட்டுறாங்க. மேபி குழந்தை பிறக்கிறதுக்கோசரம் அதை கட்டுறாங்க.
இடம் பார்த்தாங்க. இது வந்து நாககந்தியா மரம் பேர். ஸோ இங்கே வந்து இந்த பொம்மைங்களை கட்டினாக்கா குழந்தை பிறப்பான ஒரு ஐதீகமாங்க இந்த கோயிலில். சுத்தூரா தொட்டில் பொம்மைங்க எல்லாம் கட்டுறாங்க பாருங்க. இதுதாங்க மெயின் கோயில். இதான் என்ட்ரன்ஸ் உள்ள போகலாம். பெரிய இதுதான் கோயில் என்ட்ரன்ஸுங்க. இதுதான் கோயில் பார்த்தாங்க. இதுதாங்க என்ட்ரன்ஸ். கோயிலில் போனால் என்ட்ரன்ஸ் தான். வந்தாச்சுங்க. உள்ளே போய் சாமியை பார்த்துட்டு வந்தாச்சு. அப்படியே பாருங்கள், இங்கே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இடத்த காட்டுறேன். இங்கே பாருங்கள், பீச் இந்த சைடில் இருக்குது. பட் இங்கே எங்கே நல்லா தண்ணின்னு கேட்குறீங்களா? இந்த பேக் வாட்டர்ஸ் சொல்லுவீங்களா, அந்த பேக் வாட்டர்ஸ் தண்ணியெல்லாம் இங்கே தாங்க வருது பாருங்கள். இந்த பேக் வாட்டர்ஸ் தண்ணி அங்கே இருக்குது போகிறீங்களா, ஒரு சின்ன கீழே இருந்து பிரிட்ஜு கீழே அண்டர் பாஸ்லேருந்து. ஸோ அது வழியாக தண்ணி வருது. இங்கே பாருங்கள், மீன்கள்லாம் இங்கே இருக்குமா, குட்டி குட்டி மீனுங்க. ஸோ அந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வருதுங்க. அங்கேருந்து இங்கே வந்து பாருங்கள், அந்த வழியாக தண்ணி இப்படி வந்துடுவாங்க. இப்படி வந்து தண்ணி இது எங்கே போய் சேருதுன்னு நான் காமிக்கிறேன். அங்கே வர ஒரு தொக்கு சரிங்களா, இங்கே வர குட்டி குட்டி மீனுங்க நிறைய இருக்குங்க. தொக்கு பாருங்க. தண்ணி அப்படியே அப்படி போகுது. அப்படியே போய் அது வழியாக போய் அப்படியே கடலில் சேர்ந்துருக்குங்க. அதுங்களா தண்ணி அது வழியாக அப்படியே போய் திரும்பி அந்த கடலில் போய் சேர்ந்துருக்காங்க தண்ணி. கடைங்கள்லாம் சின்ன சின்ன கடைங்கள்லாம் இங்கே இருக்குங்க. சாப்பிட்றதுக்கெல்லாம் என்ட்ரன்ஸ்லேயே வச்சுருக்காங்க. ஹோட்டலு, ரெசார்ட்ஸு எல்லாமே இருக்குது. அங்கே ஏதோ 1-2 அட்வென்ச்சர் கேம்ஸ் மாரி வச்சுக்கிறாங்க போல அந்த சைடில் ஏதோ. ஸோ கெப்பே இருக்குது. மெயின் நான் போட்டிங் இருக்கும்னு நினச்சேங்க. பட் இங்கே போட்டிங்கெல்லாம் எதுவுமே இல்லை. வெறும் மீனை மட்டும் பிடிச்சிட்டு வராங்க. மேபி அது வேறு எங்கன்னா இருக்கும்னு நினைக்கிறேன். பட் எல்லாமே இங்கே ஆல்மோஸ்ட் யாரும் நார்மலாக குளிக்கிற மாதிரி நான் யாருமே பார்க்கலங்க. எல்லாமே இந்த அஸ்தி கறிக்கிறதுக்கு இதுக்கு தான் வந்து குளிச்சுட்டு எல்லாம் போகிறாங்க. ஃபன் பண்ணுற மாதிரி யாரும் இல்லை. மேபி 1-2 பேர் யாரும் பண்ணிட்டு இருக்காங்க அந்த சைடில், அவ்வளோதான். பாருங்கள், அந்த கடல்கிட்டே வந்தாச்சு பாருங்கள். கடலோட சத்தமே வேறு லெவல். அந்த அலை இப்போ பாருங்க, அப்படியே வரும்போது பார்த்து ரசிக்கிட்டே இருக்கலாம். நல்ல வேலைங்க, டப்புன்னு காலை ஷூவில் வாங்கிட்டு இருக்கலாம். ஸோ
இந்த எபிசோடை நான் இங்கேயே முடிச்சுக்கிறேங்க. நான் பெருசாக இன்ட்ரெஸ்டிங்காக உங்களுக்கு காமிக்கிற மாதிரி எதுவும் அவ்வளோவா இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் காமிச்சிருப்பேன். பட் எனக்கு எதுவாக தோணலை. இது இருக்கா இல்லைன்றதில் நான் தேடின வரைக்கும் இது அவ்வளோவா இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. ஸோ இந்த எபிசோடை நான் இங்கேயே முடிச்சுக்கிறேன். ஸோ அடுத்த எபிசோடில் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இடத்துல உங்களை நான் சந்திக்கிறேன். அன்டில் தென் நான் உங்கள் பரத். பாய்.